நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. திருவாலங்காடு அருள்மிகு வடாரண்ய சுவாமி திருக்கோயில் திருத்தல வரலாறு. ஆடல் வல்லார் நடராஜ பெருமானின் ஐம்பெரும் சபைகளில் முதல் சபையான ரத்ன சபை உள்ளது இத்திருத்தலம். இதற்கு பிறகு சிதம்பரம் பொற்சபை, மதுரை வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றால சித்திர சபை. உலகத்தில் சுவாமி இங்கே தான் முதல் நர்த்தனம் பண்ணது, முதல் தாண்டவ ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. காளியோடு ஆடி கனகாசலத்தை ஆடி திருமூலர் திருமணத்தில் குறிப்பிட்டார். காளியோடுனா சுவாமிங்க பத்திரகாளியோட போட்டிட்டு நாட்டிய மனதை குறித்தும், கனகம்னா அதை பொற்சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்ன சபையோட சுவாமிக்கு ரத்ன சபாபதீஸ்வரர் அப்படின்னு பேரு. அண்டமுறை நிமிர்ந்தாடும் அப்பனிடம் திரு ஆலங்காடுன்னு காரைக்கால் பதியத்தில் குறிப்பிட்டதுனால அண்டமுறை நிமிர்ந்து அருளிய நாயனார் சோழகாரர்கள் கல்வெட்டு சுவாமி பேர் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் ஊர் காடாக இருந்து இந்த காட்டில் ஒரு ஆலமரத்தை கிட்ட சுவாமி தோன்றினார் மூலவர் சுயம்புலிங்கம். ஆகியனால மூலவருக்கு வட்டாரண்யேஸ்வரர் அப்படின்னு பேர். வட்டம்னா ஆலமரம், ஆரண்யம்னா காடு, ஆலங்காட்டு அப்பர் அப்படின்னு தமிழில் பொருளாகுது. அதனால் இந்த ஊர் பேர் திரு ஆலங்காடு, திருவாலங்காடுன்னு வச்சுருக்காங்க. தேவர்கள்லாம் இங்கே வந்து சுவாமி அன்றாட வழிபட்டு வந்ததுனால மூலவருக்கு தேவர் சிங்க பெருமான் அப்படின்னு தேவாரம், சுந்தர தேவாரத்தில் சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கம்னு குறிப்பிட்டார். ஆகினால தேவர் சிங்க பெருமான் தேவாரம் பேர். அந்த காட்டில் ஒரு காடாக இருக்குது. காட்டில் ஆலமரத்துக்கிட சுவாமி தோன்றிய உடனே இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது, வழிபட்ட உகந்து சொல்லிட்டு தேவர்கள் அன்றாட இந்த லிங்கத்தை வழிபட்டு வந்தாங்க. அப்போ இந்த காட்டில் சும்பன் நிசும்பன்னு சொல்லக்கூடிய ரெண்டு அசுரம் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணி, சுவாமி எங்களை யாராவது வெட்டும் போதோ குத்தும் போதோ எங்கள் உடல்லேருந்து விழுகின்ற ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் ஒரு ராட்சஸ் நான் உருவாகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ரத்த பீஜாசன்னு வரத்தை கேட்டு பெற்றுட்டாங்க. அந்த வரத்தை பயன்படுத்தி இங்கே வழிபட்டு வந்த தேவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. இந்த தேவர்கள்லாம் துன்பம் தாங்க முடியாமல் திருக்கையிலே சென்று சிவபெருமானத்தில் முறையிட்டவுடனே பார்வதியினுடைய திருக்கண் பார்வை, கோப பார்வை, உகுர பார்வை வந்து 8 கையோட பத்திரகாளி சிருஷ்டி பண்ணி கையில் சில ஆயுதங்கள்லாம் கொடுத்து திருவாலங்காடு சென்று சும்பன் நிசும்பன்னு சொல்லக்கூடிய அந்த 2 அசுரர்கள் கொஞ்சம் சம்ஹாரம் பண்ணிக்கிட்டு கைலாயம் திரும்பவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. பத்திரகாளி திருவாலங்காடு அசுரனோட போர் புரியும் போது அவன் ஏற்கனவே வாங்கின வரத்தின் பிரகாரம் விழுகின்ற ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் ஒரு ராட்சசனை உருவாகிட்டே இருக்கிறான். இவங்க அழிக்க முடியல. இந்த ரத்தம் கீழே சிந்தனா இவன் மீண்டும் உலகத்தை விட்டு இந்த ரத்தம் கீழே சிந்த விடாமல் இடது கையில் வந்து கபாலை எழுதி குடிச்சுட்டாங்க. இந்த கபாலை நிரம்பினவுடனே இந்த ரத்தத்தை கீழே கொட்டினா மீண்டும் உருவாக்க பயந்துக்கிட்டு குடிச்ச குருதியை அப்படியே உள்ளுக்கு அறிந்துடுறாங்க பத்திரகாளி. இப்படி அரக்கத்தை சாப்பிட்டுக்கிட்டே வந்தனால பல நாள் போது அரக்கத்தை கீழே சிந்தாமல் எல்லாரும் அனுப்பி விட்டாங்க. இந்த அரக்க ரத்தம் உடம்புல ஏற ஏற பத்திரகாளிக்கு அசுரத்தன்மை வந்து தன் நிலை புரியாமல் வழிபட்டு வந்த தேவர்களை மேலும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறார். தேவர்கள்லாம் மறுபடியும் போய் சுவாமிகிட்ட முறை அப்படின்னா சுவாமி கைலாயத்தில் புறப்பட்டு வரும்போது பத்திரகாளி அசுரகுணம்னா தன்னுடைய நிலை புரியாமல் சுவாமியை போருக்கு அழைக்கிறார். என்னுடைய எல்லை இது யார் வந்து போர் செய்யலாம்னு சொல்கிறார். உடனே பிரம்மா மகாவிஷ்ணு நாதெல்லாம் சேர்ந்து 2 பேர் தேவர்களாக இருக்குங்க, நம்மளே ஒருத்தர் போர் உலகம் சுபிஷம் பெற நன்மை பெறாது, 2 பேருமே நாட்டியத்தில் சிறந்து விளங்குறதுனால நாங்கள் இந்த இடத்துல சபை ஏற்படுத்தி நாட்டிய போட்டி ஏற்பாடு பண்ணுறோம். அந்த நாட்டிய போட்டியில் யார் இங்கே வெற்றி பெறல அவங்க அந்த ஆலங்காட்டில் ராஜ்யம் பண்ணிட்டு 2 பேரை சமாதானம் பண்ணி நாட்டிய போட்டி ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ மகாவிஷ்ணு சுவாமி பார்த்து கேட்டாரா, சுவாமி சிவன் சக்தி போட்டியிட்டு நாட்டியம் பண்ணுறீங்க,
இதை வந்து தலைமை ஏற்று நடுவராக இருந்து நடத்தக்கூடிய தகுதி எங்களுக்கு யாருக்குமே இல்லை. ஆகினால் உங்கள் நாட்டியை போட்டு தலைமையேற்று நடுவராக இருந்து நடத்தக்கூடிய பெரியவங்க யார் கேட்கும்போது அப்போ சுவாமி தேவரெல்லாம் பார்த்து சொல்கிறாரா. அதுபடி பூலோகத்தில் சுகந்த ரிஷின்னு ஒருத்தர் தான். நம்ம காலம் கடும் தவம் முடிஞ்சு அவர் மேலே மண்ணு மூடி அது மேலே பில்லு முடிச்சு முடிச்சு நாணல் பில்லு தமிழில் சொல்லுவாங்க, சம்ஸ்கிருத்தில் அந்த பில்லு முஞ்சம் பில்லு பேர். அந்த முஞ்சம் பில்லு அவர் தலை மேலே கேசத்து மேலே முடி மேலே முடிச்சதுனால சுவாமியாக அவருக்கு முஞ்சிகேச முனிவர் அப்படின்னு புதிதாக ஒரு திருநாமம் சூட்டி உனக்கு என்ன வரணும்னு கேட்டால், சுவாமி இது வரைக்கும் உலகத்திலே ஆடாத தாண்டவம் எனக்காக ஒன்று ஆடணும், சிறந்த தீர்த்த ஸ்தலமாக இருக்கணும், அதே இடத்துல எனக்கு 3 வரம் கேட்டால் அப்பேற்பட்ட திருவாலங்காட்டுக்கு நாங்கள் சென்று தவம் நின்று என்னுடைய நாட்டிய தரிசனம் வந்து நீ ஆலங்காட்டு சொல்லிட்டார். இப்போ நடராஜ கையில் பார்த்து எப்பவுமே கங்கணமாக பாம்பு சுற்றிட்டு இருக்கோம். அந்த பாம்புக்கு காரு கோடகர் பேர். இந்த காரு கோடகர் ஒரு சமயம் மயக்கமாக இருக்கும்போது தெரியாமல் இறைவனுடைய திருக்கரத்தில் விஷத்தை கக்கிட்டதுனால சுவாமி கோபம் ஒன்று நீ என்னை விட்டு நீங்கி சென்று திருவாலங்காடு சென்று முஞ்சிகேசோட துணையாக நின்று தவம் நின்று என்னுடைய நாட்டிய தரிசனம் நீ கண்ட பிறகு நான் உன்னை மீண்டும் கரத்தில் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி நினச்சிருந்தேன். இந்த கதையெல்லாம் சுவாமி தேவர்களாம் கூடி அவங்க 2 பேர் இந்த காட்டில் தவம் பண்ணிருக்காங்க. அவங்க அழைச்சிட்டு வாங்க, அவங்களுடைய தலைமையில் தான் நாட்டினு சொன்னால தேவர்களாக சென்று அவங்க 2 பேர் தவத்தை கலைச்சி தலைமையிட்டு உட்கார வச்சாங்க. இப்போ நடராஜ ஒரு தாண்டவம் ஆட்டணும், பத்திரகாலி அந்த தாண்டவத்தை பார்த்து அதே மாதிரி ஆடணும்னு சொல்லிட்டு தேவர்கள் ஏற்பாடு பண்ணாங்க. இங்கே நடராஜர் ஒவ்வொரு தாண்டமாக 17 வகையான தாண்டம் ஆடினார். இந்த 17 நாட்டிற்கு பத்திரகாளி பெண்ணாக இருக்கிறதுனால வெகு சிறப்பாக ஆடிக்கிட்டே வராங்க. சுவாமியால் பத்திரகாளி எதிர்த்து வெல்ல முடியல. ஆகியனால கடைசியாக தந்திரத்தால் வெல்ல எண்ணி சபையில் நாட்டியம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது வலது காதில் இருக்கிற குண்டலத்தை கீழே விட்டு ஒரு பாதத்தை நாட்டியம் ஆடிக்கிட்டு இடது பாதத்தால் அந்த குண்டலத்தை எடுத்து உயர தூக்கி அதை காதல் அணிகிறார். ஆகினால இந்த ஒரு இடத்துல மொத்த சுவாமிக்கு வந்து பாதம் தலைக்கு மேலே சிதம்பரம் இல்லாத பாதம் பக்கத்தில் ஆடிட்டு இருப்பாரு. இடது 10 முன்னாடி இந்த ஒரு இடத்துல மட்டும் தோலோட மேலே உயர போகணும். ஆகிய இந்த ஆடின தாண்டவத்துக்கு ஊர்தவ தாண்டவம் அப்படின்றது. ஊர்தவம்னா மேலே திருவடி வந்து வான் நோக்கி மேல் நோக்கி தூக்கி இருக்கிறது தாண்டவத்துக்கு ஊர்தவ தாண்டவம் சொல்றது. தமிழில் போட்டி தாண்டம் அல்லது சண்டை தாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடினார் காளிகான ஆலங்காட்டு அடிகள் சொல்லி தேவார பதியத்தில் கொடுத்துருக்காங்க. நடராஜா ஊர்தவ தாண்டம் ஆனவுடனே இந்த பார்த்துட்டு இருந்த தேவரெல்லாம் அந்த உகரம் தாங்க முடியாது மயக்கமிட்டு நின்றாங்க. உடனே சுவாமி தலைந்து கங்கையை கொண்டு புரோட்சம் பண்ண தேவரெல்லாம் கழிச்சு எழுப்பினாராம். ஆகிய நடராஜன் தீர்த்தம் கொடுப்பாங்க. பொதுவாக சிவாலயங்கள் தீர்த்தம் தர மாட்டாங்க, பெருமாள் கோயில் கொடுப்பாங்க. தகுதிக்காக தீர்த்த அபிஷேகம் பண்ணி கங்கா தீர்த்தம் சொல்லி கொடுப்பாங்க. தேவர்களாம் மைக்கேல் தெரிஞ்சு எழுந்து பார்க்கும்போது பத்திரகாளி அது கூட ஒரு நாட்டியம் ஆக்கம், நம்ம அதோட சிறப்பாக ஆடலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஊழி எடுத்து ஆட ஆரம்பிக்கிறா. இதுவரை இந்த ஆடிக்கிட்டே வர வர இந்த அசுரவேகள் அம்பாள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் அறவே நீங்கி போட்டு அசுரம் போட்டு சுயநினை வந்துட்டு சுயநினை வந்துவிட்டு பெண் அந்த மாதிரி நம்ம பாதம் எடுத்து ஆடப்படாது பண்பாடுக்கு இழுக்காயின்னு உணர்ந்து வெட்கப்பட்டுக்கிட்டு எடுக்க எத்தனைச்சு 2 பாதத்தை அப்படி நிறுத்திட்டாங்க. காலிங்க பாதம் நேராக நாட்டிய பாதத்தில் அப்படி வளைவாக முகம் வந்து வெட்கப்பட்ட மாதிரி சாஞ்சி பெண்கள்லாம் நாணப்பட்டு தலை கவிழ்ந்து அப்படின்னு அந்த மாதிரி போவோம் அப்படின்னு பத்திரகாளி சமாதானம் பண்ணி என்னுடைய காரணம் உலகத்தில் காரியங்கள் நடைபெறாது, நீ சூரன் சம்பாரம் பண்ணி கைலாயம் முடியாது, என்னுடைய ஊர்த தாண்டர் உலகத்தை தேவர்களாக பார்த்துக்க முடியாது. அதே மாதிரி முஞ்சிகேசர் கார்கோன் சொல்லி ரிஷிகளுக்கு வந்து உலகத்திலே ஆடாத தாண்டவம் ஆலங்காட்டில் ஆடி முடிச்சு தர சொல்லியிருக்கு. அதனால் அந்த பாக்கி அவாலிக்கிட்டு இருக்காது. இது எல்லாத்தையும் முதல் காரணம் இது. அதனால் உனக்கே சிறப்பான முதல் கொடுத்துட்டு வடக்கு எல்லை கால்விட்டு திருக்குளத்தை பார்த்து தனியாக காலி பண்ணி வச்சுருக்காங்க. அது முதல்ல பத்திரகாளி தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் எங்கள் சுவாமி தரிசனம்னா வேண்டிய பலன் கிடைக்கிறதாக இந்த ஐதீகம். அடுத்தது வந்து காரைக்கால் ஐக்கிய மாதம் 63 நாயன்மார்கள் பெண்பால் நாயன்மார்கள். காரைக்கால் அந்த காரைக்காலில் தனது செட்டியாருக்கும் மகளா பிறந்து வளர்றாங்க. திருமண பருவத்தில் நாகப்பட்டினத்து நிதிபதி மைந்தன் பரமது திருமணம் செஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு பெண் குழந்தை தன்னுடைய குழந்தை பிரிஞ்சிருக்க பிரியப்படாமல் அங்கேயே காரைக்காலில் அணிமானம் அமைச்சு அங்கேயே வாணிகத்தை அங்கே ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு. கணவர் பரமத்துக்கு ஒரு நாள் கடையில் உட்காந்துக்கும் போது வாடகை 2 மாங்கனி கொடுத்தாங்க சுவையாக சாப்பிட்டுட்டு உடனே அதை வீட்டுக்கு கொடுத்து அமைச்சிருக்காரு. இந்த 2 மாங்கனி அப்படி வச்சுட்டு இருக்கும்போது சுவாமியை வந்து ஆணி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பிக்ஷாண்டிய சிவன் அடியாறு படத்தில் வீட்டுக்கு வராங்க. அப்போ சாதம் போட்டாங்க. பொரியல் சமைக்காதனால 2 மாங்கனியில் 1 கொடுக்குறாங்க, ஒரு மாங்கனி நெருக்கி அதை கொடுக்குறாங்க. சாப்பிட்டு ஆஜராக கொண்டு போயிட்டார். பின்னாடி கணவன் வந்து அதே மாதிரி சாதம் போட்டு இருக்கிற இன்னொரு மாங்கனி கொடுத்தாங்க. அவர் கணவர் கேட்டார், நான் 2 மாங்கனி இல்லை கொடுத்தாச்சு, இன்னொரு மாங்கனி எனக்கே போட்டு இன்னொரு மாங்கனி இல்லை உள்ள போய் சிவ தியானம் பண்ண சுவாமி எங்களை போன பத்தினி பெண் கணவன் தான் முதல் முடியும். கணவன் கொடுத்து அனுப்பிய கனியை வந்து உங்களுடைய அவருடைய அனுமதி இல்லாமல் நான் வந்து அடியார் கொடுத்துட்டு கணவன் கேட்குறாரு, நான் இல்லைன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போ திருவருளால் எனக்கு ஒரு மாங்கனி கொடுங்க சுவாமின்னு சொல்லி கேட்கணும். சிவபெருமான் திருவருளால் ஒரு மாங்கனி கொடுத்து வாங்கி கணவர் சாப்பிட்டு பார்த்து சொன்னாராம், உலகில் பெறற்கனிய கனி இது வந்து அமிழ்தத்தை விட இனியதாகும், அதிமதுர சுவையுடையதாக இருக்குது. இது முன் கொடுத்த கனியின் வகை இது சார்ந்ததல்ல, இந்த கனி உங்களுக்கு ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது சுவாமி சொன்னாரா,
சுவாமி நீ கொடுத்து நான் வந்து சிவனடியார் கொடுத்துட்டேன், இது வந்து எனக்கு சிவபெருமான் கொடுத்து சொல்கிறாங்க. சிவபெருமானாவது ஒன்று கனி கொடுக்குறது, அது உண்மை என்றால் என்னுடைய கண் எதிரில் இதே இடத்துல இன்னொரு கண்ணியை வர வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அம்மையார் சிவத்தியானம் பண்ணிட்டு கணவன் பார்த்துட்டு இருக்கு. அம்மையாருக்கு ரெண்டாவது ஒரு மாங்கனி கட்டிட்டு வாங்கி அப்படியே கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. கணவன் கையில் வாங்கி பார்த்தா அது மறைஞ்சு போகுது. கணவனுக்கு பயம் வந்துட்டு தன்னுடைய மனைவி வந்து சாதாரண மானிட பிறவி அல்ல, இவ ஒரு தெய்வ பிறவி, இவ கூட நம்ம வந்து இல்லற நடத்தக்கூடாது, நம்ம ஏற்கனவே நடக்கிறதும் குற்றம் வந்து மனசில் நினைச்சிட்டார். வெளியில் சொல்ல இன்னும் மாமனார்ட்ட சொல்லி நான் வியாபார விஷயமா பாண்டி நாடு போகிறேன், அது உண்டான ஏற்பாடு எனக்கு செஞ்சு கொடுத்து அது உண்டான ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. திருச்செந்தூர் பக்கத்தில் குலசேகரப்பட்டினம் அங்கே போய் வியாபாரத்தை ஆரம்பிச்சு செழிப்பாக வந்தது. அங்கே முதல் மனித திருமண விஷயத்தை மறைச்சிட்டு வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டார். பெண் குழந்தை பிறந்தது. நம்ம குலதெய்வம் பேர் குழந்தைக்கு வைக்கிற மாதிரி புனித வைத்திருந்தாங்க. முதல் மனைவி வந்து அவர் குலதெய்வமாக நினச்சி பிறந்தக்கூடிய பெண் குழந்தைக்கு புனித பிரித்து வளர்த்து வர. இந்த விஷயம் வந்து அம்மையார் தெரிஞ்ச உடனே தாய் தந்திர உற்றாவெல்லாம் அடிச்சு அந்த ஊர் நியாயத்துக்கு போகிறாங்க. அம்மையாரை வரது தெரிஞ்சுக்கிட்டு கணவன் ரெண்டாவது மனைவி குழந்தையோட ஊரில் காத்திருக்காங்க. இந்த காரைக்காலம் பல்லக்கிலேருந்து அப்படி இறங்கி நின்ற உடனே அம்மையோடைய பாத்தில் மனைவி குழந்தையோட வீழ்ந்து வணங்கிட்டார். சுற்றத்தாரில் கேட்டாங்க, என்னப்பா உங்களுடைய மனைவியுடைய பாத்திரம் வந்து நீ வீழ்ந்து வணங்கலாமான்னு கேட்கும்போது, ஐயா மனைவி தெய்வ பிறவி சிவபக்தை சிவபோர் வந்து மாங்கனி பெற்றவர், நான் வணங்குறது இல்லாமல் நீங்கள் எல்லாமே இந்த அம்மா கிட்ட வணங்கி ஆசைப்படலான்னு சொன்னோடனே, இங்கு இவன் குறித்த கொள்கை இதுகளில் தாங்கிய வனப்பொருளின் தேவையில்லை, கணவனே வணங்கி ஒதுங்கி போயிடுவார். கணவன்கார் சதை அடகலாம் சிவசிவனை சட்டை பதிட்டு எலும்பு ஒடி பேய் வடிவமாயிட்டாங்க. பேயாருக்கும் அடியன்னு சொல்லிட்டு திருத்தொண்டத்தில் சுந்தரசாமி குறிப்பிட்டார். காரைக்கால் பேய்ன்னு சொல்லிட்டு அம்மையார் தன்னுடைய பாடலில் தானே குறிப்பிட்டிருக்கார். அந்த இடத்துல அதே இடத்துல அற்புத திரு அந்தாதில் திருரெட்டி மணிமாலை மாடி கைலாயம் போனாங்க. கைலாயம் போகும்போது பரமேஸ்வர மதத்தில் பார்வதி உட்காந்துருந்து சுவாமி ஏதோ ஒரு எலும்பு கூடி நம்ம நோக்கி வருது, யாருன்னு கேட்கும்போது அப்போ சுவாமி சொன்னாராம், வரும் இவள் நம்மை பேணும் அம்மை கான் உண்மையில வரால் இவ தான் நம்மளை எல்லாருமே காப்பாற்றக்கூடிய அம்மான்னு சொல்லிட்டு அம்மையே வருக நம்பால் வேண்டுவது என்னன்னு கேட்கும்போது காரைக்கால் வரம் கேட்டாங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ்னு வரவிட்டாங்க. அதாவது பூலோகத்தில் பிறக்கப்பட்டது பார்த்தால் மீண்டும் பிறப்பு இருந்தாலும் அந்த பிறப்பு நம்ம வரக்கூடாது, நீங்கள் ஆடிக்கிட்டே இருக்குன்னா உங்கள் திருவடி கேட்டு நாங்கள் பாடிக்கிட்டு வரம் கேட்டேன். சுவாமி அதே மாதிரி வரம் கொடுத்து கூடுமாறு அருள் கொடுத்து புலவு தென் திசையில் என்றும் நீடுவாழ் பழனமூதூர் நிலவிய ஆலங்காட்டில் ஆடு மா நடனமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாள். நம்ம திருவாலங்காடு சென்று என் சன்னதி பின்னாடி சென்று எப்பொழுதும் பாடிட்டு போல நினச்சிட்டாங்க. அப்படியே பல கோயில் தரிசனம் பண்ணிட்டு கடைசியாக பழையனூர் வந்தாங்க. அந்த காலத்தில் வந்து திருவாலங்காடு ஊராக இருந்தால் பழையனூர் தான் வந்து கிராமமாக இருந்தது. கல்வெட்டில் கூட ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மேல்மலை பழையனூர் நாட்டு திருவாலங்காடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊரில் வந்து இறைவன் பழைய கோயில் பழைய சிவாலயம் தழுவுக்குள் செஞ்சு அந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த இறைவன் போய் ஓடி போய் அம்மையே வருது நாரை தழுவிட்டாரான். அப்பா நான் உன்னுடைய எல்லைக்கு வந்து சொல்கிறேன். சுவாமிக்கு அம்மையை போடுறது இதை கருத்து அம்பாள் ஆனந்தப்படுறதுனால அம்பாளுக்கு ஆனந்தத்தின் வழி ரெண்டு பேரும் தழுவிக்கிட்டு சுவாமிக்கு தழுவ குழந்தை சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது ஒரே காடாக வந்து சுவாமி எந்த திசையை நோக்கி வழி போகணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த சுவாமி அப்படி திரும்பி வழி காமிச்சார். திருவாலங்காடு மூல வடார் தேசம் வந்து கிழக்கு பார்த்து அந்த பழனூர் சுவாமி வழிகாட்டில் மேற்கு பார்த்துட்டு அதெல்லாம் அவர் வழிகாட்டி சொல்லிப்பார். அங்கே அப்படி புறப்பட எடுத்துக்கும் போது வழிநடுக்கு வந்து சுவாமி சோதரிப்பாங்க. அந்த கூழாங்கலாம் லிங்க வடிவமாக காட்டியிருக்காங்க. ஆகிய அந்த லிங்கம் தெரிஞ்ச இடத்துல கால் பட்டா போனோம்னா அங்கிருந்து இங்கே தலையாலே நடந்து வந்துட்டாங்கன்னா செப்பரும் பெருமை அன்பால் திகழ் திருவாலங்காடாம் நற்பதி தலையினாலே நடந்து புக்கடைந்தார் என்று சேக்கிடார் சுவாமி பெரியபுரத்தில் இருக்கிறார். அங்கே தலையார் நடந்து நாட்டிய தரிசனம் பார்த்தாங்க. இங்கே முற்கால சோழர் ராஜ்யம் பண்ணாங்க. சோழராஜா கனவுல சுவாமி எழுந்தர்களே காரைக்கால் இந்த தாயார் வந்திருக்காங்க, அவளை வந்து என் சன்னதி பின்னாடி சேர்த்துன்னு சொன்னார் சுவாமி. இதனால் வந்து தேவர் வரவேற்று அப்படி பின்னாடி உட்கார வச்சாங்க. அப்போ வந்து பொங்கை திறங்கி நரம்பு எழுந்திருக்குன்னு ஆரம்பித்து திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியோட 22 பாடல் பாடினாங்க. இது வந்து 11ஆம் திருமணம் இடம் இருக்குது. அந்த பதிவு பாடி முடிச்சோடனே சுவாமி சொன்ன மாதிரி நாற்பூரம் ஜீவசபை மூடிட்டாங்க. வெளியே வந்து சுவாமி கிட்ட கேட்டாங்க, சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி அவளை மூடிட்டு பெரியதுன்னு சொல்லும்போது சுவாமி சொன்ன கவலைப்படாதுங்க, உலக உள்ளளவும் உள்ள உயிரோடு பாடிக்கிட்டே சொல்ல சுவாமி உள்ள இருந்து அம்மையார் எப்போ பாடிக்கிட்டே இருக்கிற ஐதீகம். குலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடிக்கு என்றும் இருக்கின்றார் சொல்ற சேர்க்க சொன்னோம். அதோடு இல்லாமல் ஆதியோடு அந்தமில்லான் அருள் நடம் ஆடும்போது கீதம் முன் பாடும் அப்படின்னு சொல்ல முதல்ல அம்மையார் கீதம் பாடிட்டே இருக்கிறது ஐதீகம். பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரனி அம்மையாருக்கு ஐக்கியமானதுனால ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி சுவாதியில் அம்மையாருக்கு 2 தினங்கள் பெரிய விசேஷமான முக்தி உற்சவம் திருநட்சத்திர உற்சவம் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் ஒரு ஸ்தலம். அப்போ சுந்தர் திருஞான சம்பந்தர்லாம் ஸ்தலங்கள் தோறும் சென்று பாடினாங்க. இது வந்து தேவார திருத்தலங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இலங்கையில் 2 கோயில் உட்பட 276 ஸ்தலங்களுக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குல்ல. இல்லை தமிழ்நாட்டில் வந்து
தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தில் மையமாக கொண்டு தொண்டைமான் இலங்கையின் ஆட்சி கூட நாட்டுக்கு தொண்டை நாடுன்னு பேர். இந்த தொண்டை நாட்டில் 32 ஸ்தலங்கள் பாடல் பிரசங்கம். இது வந்து 15ஆம் வரிசையில் இந்த கோயில் வந்து அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மூவராலே பாடல் பிரசனம், காரைக்கால் பாடிய மூலே ஸ்தலம், அருணகிரிநாதர் வந்து 4 திருப்புகழ் பாடினார். 27 நட்சத்திர 27 ஸ்தலங்கள் நட்சத்திர ஸ்தலங்கள் சொல்லுவாங்க. இது வந்து பரணி நட்சத்திரத்துடைய பரமேஸ்வரர் பிறந்த பரணி காளிதாசன் அவர் விசேஷங்க. சனி பகவானுடைய பையன் மாந்தி, அவர் வழிபட்ட ஈஸ்வரர் பிரகாரத்தில் மாந்தி சொல்லிட்டாரு. சனிக்கிழமையில் விசேஷமாக பரிகாரம் செய்யணும். ஜாதகத்தில் மாந்தி தோஷத்துக்கு சனி தோஷத்துக்கு முக்கியமாக கல்யாணம் குழந்தைகளுக்கு பிரார்த்தனை பண்ணணும். எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் சனிக்கிழமை பரிகாரத்தில் கலந்துட்டாங்க. அந்த பிரார்த்தனை வந்து உடனே நிறைவேறும். இது வந்து முருகப்பெருமான் நேர தரிசனம் பண்ண ஸ்தலம் வந்து அருணகிரிநாதர் பாடிய ஸ்தலம். பல்வேறு சிறப்புகள் வாய்ந்தது. நம பார்வதி பதையே அரகர மகாதேவ.